அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து கேட்டு ஐ அம் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ். தேங்க் யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி நான் தமிழ்ல ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் அ அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இல்லாம, அப்புறம் தெலுங்குல போய் நடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது. மெயின் ஹீரோயின் இல்ல. ஆனா, செகண்ட் ஹீரோயின் அந்த மாரி ஒரு ரோல் தான். ஆனா, அந்த படம் எனக்கு குடுத்த வெற்றியும், பேரும், அதுக்கப்புறம் நான் 15 வருஷமோ, 10 வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா பண்றேன். அதுவரைக்கும் அந்த ஆட்டமா, தேரோட்டமான்ற பாட்டு, ஆ இப்ப வரைக்கும் அ எங்க போனாலும், எந்த ஃபங்ஷன் போனாலும், ஒரு 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 ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி ரிலீஸ் ஆன அப்புறம் அப்போ அந்த சாங்க்கு எவ்ளோ ஒரு பேரும், புகழும் வந்ததோ, அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்கு. எனக்கும் இருக்கு. அண்ட் நெறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க. அந்த வாய்ப்ப எனக்கு குடுத்த செல்வமணி சார்க்கும், கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் ஹிம் த மோஸ்ட் டுடே. இன்னைக்கு அவர் இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அவர் எங்க இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆயி ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனா அப்ப எவ்ளோ வெற்றி பெற்றதோ, அத விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்க இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஐவ் சீன் தெம் அஸ் சில்ட்ரன். வளர்ந்து இவ்வளோ பெருசா ஆகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பொலிட்டீஷியனா வேற இப்போ இருக்காரு. ஆல் தி பெஸ்ட் டு யூ. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசின ஸ்பீச்லேயே இதுதான் கொஞ்சம் லெங்தியர் ஸ்பீச். பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஆல் தி பெஸ்ட் செல்வமணி சார். ராக்கெட். Another big hit, and thank you. Thank you so much. பஸ்நகரத்தை லியாகத் அலிகானை விட அவர் எழுதுனதை விட இந்த அம்மா எழுதி பேசி ரங்கநாதன் தான் அந்த வேலையை பார்த்துருக்காரு. ரங்கநாதன் வந்து லியாகத்துக்கு போட்டி இறங்கிட்டார். ஓகே, அடுத்த படத்துக்கு செல்வமணி சார் அவர் போட்டுக்க சார் டைலாக்க. ஓகே, நல்ல ஒரு நிகழ்ச்சி. ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டெலாம் பார்த்தோம். 2 பாட்டு பட்டை கிளப்பிடுச்சு. ரிலீஸ் எப்போ பார்க்குற மாதிரியே கைதட்டி என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இப்போ மேடை ஏற்றும்போது இந்த படத்தில் நடித்த மன்சூர் அலிகான்லாம் வந்துட்டார் மேலே. எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு, ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்திருக்காமே அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டாங்க. ஓகே, அது அந்த குறை எல்லாமே நிறைவேறிச்சு. படம் ரிலீஸ் அப்போ பார்க்கும்போது, அப்போ பார்த்ததை விட இப்போ ரீலீஸ்க்காக பார்க்கும்போது ரம்யா கிருஷ்ணன் அழகாக இருக்காங்க. அது என் வயசா என்னன்னு தெரியல. யாருக்கு அது ஒவ்வொரு வருஷம் ஒரு டேஸ்ட் இருக்கும். மனசு அடிக்கணும் ஓகே தான். இந்த படம் அதான் முடிக்க போகிறோம். இப்போ நான் பேசும்போது தான் எல்லாமே என் ராசி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒன்னொரு பேசுவாங்க, அமைதியே இருப்பாங்க. இந்த பேரஸ் வந்துட்டாலே 10 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 9:30 ஆச்சு, 7:30 அங்கே தான் வரும். ஏ 4 பேர் இல்லை, 40 பேர் இருக்காங்க. அதில் அங்கேருந்து வரல, இங்கேருந்து வந்துருச்சு. இப்போ சீக்கிரம் முடிச்சிடுறேன். இந்த படத்தில் மன்சூர் அலிகான் ரொம்ப சிறப்பாக, நான் என்ன படித்தா சரி கேப்டன் பரவாயில்ல, மன்சூர் அலிகான் பண்ணது வில்லன் வேடம் அவருக்கு ஒரு நடிப்பு இதுலேயே பெரிய அடையாளம். அப்புறம் செல்வமணி சார், எல்லாரும் படம் எடுப்பாங்க, படம் வெற்றி அடையும், பேர் எடுப்பாங்க. ஆனால் செல்வமணி சார் வந்து இந்த ஒரு படத்தில் ஒரே குடும்பத்துக்கு 2 பேரை கொடுத்துட்டாரு. ஒன்று புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் அவரில், அதுக்கப்புறம் கேப்டனுங்கிற பேரை கொடுத்தாரு. அப்போ அதே குடும்பத்துக்கு பிரபாருங்கிற அவர் பிள்ளைக்கு பேர் கொடுத்துட்டார். ஒரே குடும்பத்துக்கு 2 பேரை கொடுத்தவர் நம்ம ஆர்கேஎஸ் செல்வமணி சார். அவர் ட்ரெய்லரு சாங்கும் பார்த்துட்டு உண்மையிலே கொஞ்சம் மிரண்டு போயிட்டோம். நம்மளுக்கே கொஞ்சம் குற்றம் வந்துச்சு, என்னடா பண்ணோம், ஒன்றும் பண்ணலையோ அப்படிங்கிற அளவுக்கு முயற்சி ஆகி போச்சு. அவர் வந்து இயக்குனர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, பெப்சி தலைவராக இருந்திருக்கிறாரு,
ஆனால் இப்போ வந்து சீக்கிரம் படம் பண்ணணும் சார். ஏன்னா திருப்பி உங்களை ஒரு இயக்குனராக திரையில பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்தளவுக்கு வந்துடுச்சு. ஆர்கே செல்லுமணி அப்படின்னா என்ன? இயக்குனரா, இயக்குனர் சங்க தலைவரா, பெப்சி தலைவரா, தயாரிப்பாளரா? ஒரே ஒரு வார்த்தை தான், ஆளுமை. ஆர்கே செல்லுமணி என்பது ஆளுமை. ஒரு இயக்குனர் வந்து இப்போ மனிதர் பிறப்பாங்க, மனிதரை பிறக்கிறவங்க பூரா மனுஷன் இல்லை, மனுஷனை வாழுற வச்சு தான் மனுஷனை இல்லைங்கிறது. அது மாதிரி படம் பண்ணுற இயக்குனர்லாம் இயக்குனர் ஆகிட முடியாது. அந்த இயக்குனர் ஒரு ஆளுமை இருக்கும். அப்படி நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க இங்கே. அதில் ஒருத்தர் தான் ஆர்கே செல்வமணி சார். அவர் என்ன நினச்சாரோ அதை எடுப்பார். அவங்க சொன்னாங்கன்னு இவங்க ஒன்று மாற்றுறது, இவங்க சொன்னாங்க ஒன்று மாற்றுறது, அந்த கதையெல்லாம் இங்கே இருக்காது. அது ஒரு ஆளுமை. அப்புறம் நான் அடிக்கடி செல்வமணி சார் வீட்டுக்கு போவேன். போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அந்த ஆள் இப்படி இவ்வளவு தைரியமாக இருக்காரு அப்படின்ட்டு. என்னென்னா, நான் வந்து திருப்பாச்சி, சிவாசி இதுக்கப்புறம் சென்னையில் ஒரு இடம் வாங்கிடுவோம் அப்படின்னு புரோக்கரை சொல்லி வச்சேன். அப்போ புரோக்கர் வந்தார். சார் ஒரு நல்ல இடம் சார், சூப்பர் இடம் சார், நீங்கள் சொன்ன ரேட்டுக்கே இருக்குது சார், பார்த்துடலாம் சார். நம்மள சரி நானும் போய் பார்த்தேன். ஷாக் ஆகிட்டேன், பதட்டம் போய்க்குச்சு எனக்கு. அவர் காட்டின இடம் என்னென்னா, விஜய் சார் வீட்டு பக்கத்தில். எனக்கு ஷாக் ஆச்சு. நமக்கு லைவ் கொடுத்தது விஜய் சார், அவர் வீட்டு பக்கத்துலேயே இடத்த வாங்கணும்னா விஜய் சார் நினைப்பாங்க, இல்லை மற்றவங்க விஜய் சார் வீட்டு பக்கத்தில் இடம் வாங்கிட்டானா அப்படின்னு ஒரு இது பார்ப்பாங்கல்ல. ஆனால் எங்கள் செல்வமணி சார் விஜயகாந்த் சார் வீட்டு பக்கத்தில் வீடு வாங்கிட்டார், இடம் வாங்கிட்டார். அதனால் அங்கே போகும்போதெல்லாம் பக்கத்தில் விஜய் சார் வீடு. ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு எவ்வளோ யோசித்தோம், மற்றவங்களை பற்றி யோசித்தோம். அதில் அவருக்கு என்ன மனசுக்கு என்ன போடுதோ அது பண்ணுவார். அதுதான் ஆர்கே செல்வமணி சார். சீக்கிரம் அடுத்த படம் பண்ணுங்க சார், சீக்கிரம் ஆரம்பிச்சிருந்தோம். நமக்கு 2 வாரிசு கொடுத்துருக்காரு. ஒன்று கலையில் உள்ள ஒரு வாரிசு சண்முக பாண்டியன், அடுத்து அரசியலுக்கு ஒரு வாரிசை கொடுத்துருக்கிறாரு விஜய் பிரபாகரன். கலைத்துறையில் அவர் வெற்றி அடையணும், அதே மாதிரி அரசியலையும் நீங்கள் வெற்றி அடையணும் வாழ்த்துக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக முன்னோடிகள், இயக்குநர்கள், அன்புக்குரிய திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்கள், தம்பி விஜய் பிரபாகரன். அத்தா நல்லா இருக்கீங்களா அத்தா? ரைட். இந்த படத்துக்கு எங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. டைரக்டர் கே விஸ்வநாத், இங்கே டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்து ஒரு ఇంటర్వ్యూలో சொல்லியிருந்தார், హీరో వచ్చినారండి, హీరోయిన్ వచ్చారు, అన్ని ప్రొడక్షన్లో డిఫరెంట్ అన్నీ వచ్చింది. ఈ సీన్లు ఎదురా ఫస్ట్ షాట్, సీన్ పేపర్ ఉన్నాయి, டைலாக் ఉన్నాయి, ஃபர்ஸ்ட் ஷாட்டு. அதான் டைரக்டரோட சேலஞ்சு. சீன் டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கடா, எதடா ஃபர்ஸ்ட் ஷாட்டுன்ற மாதிரி. இப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நான் விஜயகாந்த் சாரையும் ராவுத்தர் சாரையும் ஆரம்பிக்காமல் நான் தொட முடியாது. மதுரை வடக்கு ஆவணி மூலவீதி, மேல் ஆவணி மூலவீதி சந்திப்பில் ஜேனாஸ் ஃபிலிம்ஸ்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் 2 பேருமே அந்த அப்படின்ற மாதிரி. ராவுத்தர் சார் ரொம்ப அழகாக இருப்பார், கண்ணுமா. இவர் கதர் வேட்டி கதர் சட்டை, 2 பேரும் வேட்டியை கட்டிக்கிட்டு காலை தூக்கி மேலே வச்சுட்டு தான் நிற்கிற 2 பேரும். கீழே இருந்து பார்க்கும்போது நம்புங்க, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ட்ராய்டு போட்டிருப்பாங்க, இப்படித்தான் தூக்கி நிற்கிறார். நாங்கள் அங்கே ஒரு படிப்பகம் இருக்குது, நான் டுட்டோரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு படிப்பகம் இருக்கும், அங்கே பேப்பர் படிச்சுட்டு இருப்போம். எனக்கு ஒரே பீரியட் 45 மினிட்ஸ் முடிஞ்சு உட்காந்துருந்தா 2 பேர் வருவாங்க. அங்கே ஒரு பாய் கடை ஒன்று இருக்கும், அது வந்து ராவுத்தர் ஐயா இப்ராஹிம் சொந்தக்காரரு. 2 பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சிகரெட் அப்படி எடுத்து ஒரு டீ ஷர்ட்டு 2 பேரும் பண்ணிச்சுட்டு நாங்கள் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்து 2 பேர் வந்தோடனே எங்களுக்கு அள்ளுவாங்க. யாரா இந்த உருவத்தெல்லாம் பார்த்தோன்னு, ஏய் இங்கே வா, இந்த கை அப்படி இப்படி கூப்பிட்றாரு, இங்கே வா, என்னங்க அண்ணே டுட்டோரியல், டுட்டோரியல் படிங்க. எந்த டுட்டோரியல்? வாசன் டுட்டோரியல். யார்? இருளப்பேன், அந்த பிரின்சிபல் பேர் இருளப்பேன் கிடையிலையா? தமிழ் அடிக்க மாட்டீங்களா? அண்ணா இல்லைண்ணே, என் கூட ஓஎஸ் சேர்னு ஒரு போலீஸாக இருந்து ரிட்டையர் ஆகிடாது. யாருடா 2 பேரும் வர்றாங்கல்ல, முடிவு மிரட்டுறாங்க, தெரிலடா, எனக்கும் தெரியாதுடா. பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சலீம் சைமனோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார் இனிக்கும் இளமை படம் நடிக்க வந்தாங்க. திரும்பவும் நான் வந்து அவரை பார்த்தது TMM2 தம்பி கார், அம்பாஸ்டர் கார் இருக்குல்ல, அது வந்து நியூ பஸாரில் ஒரு மார்வாடிகிட்ட ஃபைனான்ஸ் போடுறதுக்காக ராவுத்தர் சாரும் விஜயகாந்த் சாரும் உட்காந்துருக்காங்க. நாங்கள் பாரதி ராஜா ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். நான் உள்ளே போய் நுழையிறேன், 2 பேர் உட்காந்துருக்காங்க. நான் போனேன், வணக்கம்ண்ணே, நான் உங்களை அங்கே வடக்கானுமையில் நான் பார்த்துட்டேன். அப்படியா, இங்கே என்ன பண்ணுற? நான் பாரதிராஜ். பாரதிராஜத்தை வேலை சேர்ந்துட்டே ராவுத்தர் பாடுறா, அவன் பாரதிராஜத்தை வேலை செய்கிறான்டா, நம்ம ஊருக்காரன்டா, அறிமுகப்படுத்துறானே. ஃபைனான்ஸ் போட்டு அந்த TM2 2 கார் வாங்குறையா, செகண்ட் ஹேண்ட் காரு,
நல்லா ஓடணும், நீ படம் பார்க்குறியா? நான் பார்க்குறேனே. அதுக்கப்புறம் இப்படி இவரை பற்றி பேசினா இன்னும் ஒரு மணி நேரம் பேசணும். விஜயகாந்த் சார் வச்சு படம் எடுத்த எஸ். சுந்தரேசன் சார் ஒரு படத்துக்கு 10 நிமிஷம் பேசுனாலும் விடிய விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும். ஸோ விஜயகாந்த் சாரோட இந்த கேரக்டரைசேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருந்தவர். சரி, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து படிச்சுட்டு வந்தவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்கங்கிறது ஒரு பெரிய ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது செல்வமணி சார், ஆர்வி உதயகுமார் சார் இவங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா திரு ஆபாவனை நினைவுபடுத்தாமல் பேசுனா அது அழகில்லை. அவர் தான் முதல்ல ஊமை விழிகள் விஜயகாந்த் சாரோட கலரையே மாற்றினதில் ரொம்ப முக்கியமானது ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்னு அதனுடைய முதல் காரணகர்த்தா ஆபாவனன் சார். நம்ம விஜயவாணி ஸ்டுடியோ லேபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாடி, அந்த மாடியில் தான் ஆபாவனன் சார் ஆஃபீஸ் இருக்கும். அடிக்கு ஒரு முறை விஜயகாந்த் சார் கதர் வேஷ்டி கதர் சட்டியோட ராவுத்தர் 2 பேரும் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் பண்ண ஆரம்பிச்சு பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து குஞ்சுமோன் சார் வந்தாங்க, கதிர் வந்தார், மணிரத்னம் வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க தான். ஆபாவனன் சார் வந்ததுக்கப்புறம் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நேராக ராஜாபாதர் சீட்டுக்கு போங்க, கதை சொல்லுங்கள். சரி, இப்போது புலன் விசாரணையும் டைரக்டருங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. வளர்கிற டைரக்டருங்க யாராவது இருந்தீங்கன்னா ரெண்டு ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. புலன் விசாரணை கேப்டன் புரவாரி ஒரு வரியில் கதை சொல்லுங்க. படம் ஓடுறதுக்கு கதை வேணும்ல. டைரக்டர்ன்றவன் யாருன்னா கதையை இல்லாமல் சினிமா எடுத்து ஓட வைக்கிறது தான் டைரக்டர். அப்புறம் தான் வசனம் வந்துடுதே. அதுக்குள்ள டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது? விஜயகாந்துக்கு வசனம் எழுதுறதுக்கே பிறப்படுத்த ராயத் அலிகான். இதில் இந்த படத்தில் மேனா தேட்டரில் ப்ரொஜெக்ஷனில் பாரதிய ராஜாவோட புதுநெல்ல புதுநாத்தும் இந்த படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பாரதிய ராஜா சார் போட்டிருக்காங்க. நான் படம் பார்க்க போனால் கிளைமேக்ஸில் எல்லாம் அடித்தடி மட்டும் அவரோட டயலாக் பேசிட்டே இருக்கார் விஜயகாந்த் சார். அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறோம். இந்த படம் தேராது, என்ன கிளைமேக்ஸில் விஜயகாந்த் அடிக்காமல் அவரோட டயலாக் பேசிகிட்டு இருக்காருன்னா டயலாக்லாம் பயங்கரம். அது பார்த்தா கிளாப்ஸ். இந்த தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன். உயிரோடு இருக்கிறதே பெரிய சாதனை. திருப்பி கமலா தேட்டரில் இந்த படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. ராயத் அலிகான் சார் வசனத்துக்கு இந்த தேட்டரில் அனல் பறக்கிறது நடந்தது. ஸோ இத்தனை சிறப்பம்சங்களை தாண்டி விஜயகாந்த் சாரை எல்லாரும் வாழ்த்து பேசுறதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவாக தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நிறைய படம் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது. அது ஒரு பெரிய வரலாறு. அதனால தான் இன்றைக்கி 25 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேசுகிறோம். இது விஜயகாந்த் சார். இப்போது திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இப்போ அந்த பாட்டில் எல்லாரும் பார்த்தாங்க, அழகாக இருக்காங்க. அந்த தலைமுறையில் நான் வேலை செஞ்சும்போது அவங்க ஹீரோயின், நான் கேமராமேன், இளையதர பிரபு சார் ஹீரோ. சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங். அப்போ சிவாஜி உடம்பு சரியில்லை, பிரபு சார் கிளம்பி வந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. ஐயா சிவாஜி ஐயா இறந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பிரபு சார் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் மாத்திரம் வச்சு ஷாட் எடுக்கணும். அதில் ஒரு வரி, பாடல் வரி வந்து சதிராடும் வெயில் அடிக்க சந்தோஷ மலை பொழியன்னு வரும். அப்போ அந்த நம்ம கான் சாப்பிட்றோட முத்துச்சோளக்கிறது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கோம். ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியனை இப்படி முழுங்க போக மாதிரி இருக்குது. அந்த இடம் மாத்திரம் லைட்டாக இருக்குது, அந்த இடம் மாத்திரம் லைட்டாக இருக்குது, மற்ற இடம்லாம் டார்க்காக இருக்குது. எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுத்துலாமான்ட்டு பஸ் டிரைவர் நிப்பாட சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணம்மா இந்த ஒரு எல்லோ சாரி இருக்கா கட்டிட்டு அங்கே போய் எடுக்கலாமான்னு நான் ரோட்டில் இருந்து தேட்டரில் கார் பார்க் இருக்கு அந்த டிஸ்டன்ஸில் சொல்கிறேன். எங்கே? அங்கே டகடகன்னு இறங்கி அவங்க அசிஸ்டண்ட் ஒரு பக்கம் ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டான், நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன். மழை போகிற தண்ணி போகிற இருக்குல்ல அதுக்குள்ளே குதிச்சு கடன்னு டக்குன்னு சேரையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங்க் பண்ணி நடிச்சு கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. 25 வருஷம் கழிச்சு நான் உங்களை இந்த மேடையில் நன்றி சொல்கிறது இந்த தலைமுறை, அது விஜயகாந்த் சார் ஆகட்டும், இவங்களாகட்டும், ஆர்டிஸ்ட். ஏன் ஆர்டிஸ்ட், டைரக்டர் ஆர்டிஸ்ட்னா ஒரு விஷயத்தை எதுக்கோ சொல்கிறாங்க, சொன்னால் நல்லா இருக்கும், பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது. அது விஜயகாந்த் சார் மாத்திரம் இல்லை, திருமதி ரம்யா கிருஷ்ணன். அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ராலி போய் நிற்குது, பொள்ளாச்சி சுசீலா அழகாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிக்கலாங்க. பொள்ளாச்சி சுசீலான்னு தெரியும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், ரொம்ப அழகாக இருக்காங்க, அவ்வளோ யங்காக இருக்காங்க. சரி, அவங்க தான் இருக்காங்க. நான் மசூத் தெரு பேபி மேலாம் ஷாட் வச்சுருக்கீங்க சார், இப்போ தான் பார்க்குறேன் நான் 32 வருஷம் சியா. அதுக்கப்புறம் இந்த ட்ராலி போய் நிற்கிது, அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு, அவங்க சைட் அடி போவாங்க, யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. இப்போ பேரலைகளோடையெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம். ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்தது. வாய்ப்புக்கு நன்றி. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும். சின்ன விஜயகாந்த் நீங்களும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும். என்னோட மனமார்ந்த வார்த்தைகள். உங்கள் அப்பா செஞ்ச புண்ணியத்துக்கு நீ எல்லாம் ஜெயிச்சே ஆகணும். அது ஒரு வார்த்தையாக செஞ்சுக்கிறேன். நன்றிப்பா, வணக்கம்.